போட்டியில கலந்துக்கலாமா? வா ஓடலாம். சூப்பர், ஓடி வா. மம்மி, நம்ம போய் போட்டியில கலந்துக்கலையா? சீக்கிரமா வாங்க, போட்டி முடிஞ்சிடும். போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லா குழந்தைகளுக்கும் நிபந்தனையை சொல்லிடுறேன். எல்லாரும் வாயில ஒரு ஸ்பூனை வச்சுக்கணும். அது மேல ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஓடணும். ஒருவேளை போகும்போது எலுமிச்சம்பழம் கீழே விழுந்துருச்சுன்னா பயப்படவோ இல்ல நிக்கவோ தேவையில்லை. அந்த குழந்தை மறுபடியும் எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஸ்பூன் மேல வச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்கலாம். இலக்க போய் முதல்ல யாரு தொடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். சௌமியா, எழுந்துரு சௌமியா, எழுந்துரு. எழுந்துரு சௌமியா. சௌமியா உனக்கு ஒண்ணு ஆகலையே. சௌமியா உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? அடிபட்டுடுச்சா? சொல்லுமா. எழுந்திரு சௌமியா. சௌமியா எழுந்துரு. சௌமியாக்கா, உனக்கு ஒன்னும் அடிபடலையே. சுமதி, என்னை பத்தி கவலைப்படாத, நீ ஓடு. ஓடு, ஓடு சௌமியா, ஓடு. வேகமா போ. போ. ஜெயிச்சிட்டா. என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. சௌமியா ஜெயிச்சிட்டா. இங்க பாருங்க, என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. ஏய், சௌமியா ஜெயிச்சிட்டா. சௌமியா ஜெயிச்சிட்டாடா. இந்தாம்மா, இந்த பரிசை வாங்கிக்க. தேங்க்ஸ். இந்தாம்மா, இது உனக்கான பரிசு. அசதிர சௌமியா, பிரைஸ் வாங்கிட்டா என் பொண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தடுமாறினாலும் அசதிர சௌமியா நீ. சபாஷ் சபாஷ். பாத்தியாமா சுமதி, நீ அம்மா கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டல்ல. ஆனா உன் அம்மா என்னடான்னா சௌமியா ஜெயிச்ச சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கா.
நீ பரிசு வாங்கினது அவ பெருசாவே நினைக்கல. இப்பவாது உனக்கு புரிஞ்சுதா? சௌமியாவ அப்பா கூட இருக்கிறதுனாலதான் எல்லாத்துலயும் ஜெயிக்க முடியுது. அது மாதிரி உன் அப்பா கூட நீ இருந்திருந்தா நீயும் ஃபர்ஸ்டா ஜெயிச்சிருக்கலாம். என்ன பண்றது? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க செய்யற காரியத்தெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுலயே நீங்க நிறைய விஷம் சாப்பிட்டீங்க போல இருக்கு. அதனாலதான் இந்த குழந்தைங்களை இப்பவே பிரிக்க பாக்குறீங்க. ச்சே. வாமா, நீ உண்மையிலே ரொம்ப நல்லா ஓடுனடா செல்லம். எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் அம்மாவும் இதை நினைச்சு சந்தோஷப்படுவா. வாடா செல்லம், நாம ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சரி வா. சாமி, அம்மா கிட்ட வாடா. ஏய் தள்ளுடி. நானும் சௌமியாவும் இப்ப வெளியே போறோம். வா போலாம். எங்க கூட்டிட்டு போறீங்க? எனக்கு நில்லுங்க. சொல்லுங்க. வழி விடுங்க, வழி வழி. எனக்கு நில்லுங்க. என்னங்க? சௌமியா, எனக்கு சௌமியா. அப்பாவும் பொண்ணும் எங்கேயோ வெளியில போறாங்க. இப்படி இருக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட? என் பொண்ணுக்கு அப்பாவோட பாசம் கிடைக்கலன்னு சொன்ன. இப்ப அவளுக்கு அந்த பாசம் கிடைச்சிருக்கு. அத உன்னால தாங்கிக்க முடியலையா? அது சரி. நீ பயப்படுறதும் ஒரு விதத்துல சரிதான். மகேந்திர அவளை வெளியில கூட்டிட்டு போறான். ஒருவேளை அவளை திருப்பி கூட்டிட்டு வருவானோ என்னவோ. உன் புருஷனை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும்ல. உங்களுக்கு எல்லாம் என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்றீங்க? வேற ஒண்ணும் வேண்டாம். அந்த சௌமியா பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ வேற எங்கேயாவது போயிடு. அதே சமயம் சுமதிக்கு உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துரு. அதுக்கப்புறம் உனக்கும் தொல்லை இருக்காது, எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். இல்ல உன் புருஷனோட புத்தி தான் உனக்கு தெரியுமே. அவன் ரொம்ப யோசிச்சான்னா எந்த நேரத்துல எதை செய்வான்னு தெரியாது. அதுக்கப்புறமா நடக்க கூடாததெல்லாம் நடந்துரும். அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் வாங்க. மம்மி சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். எனக்கு பசிக்குது. வாய மூடு. ஏன் எனக்கு தொல்லை கொடுக்குற? சௌமியா திரும்ப வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். எங்கேயும் வர மாட்டேன். மம்மி வீட்டுக்கு வாமா. உன் புருஷனுக்கு அவ்வளவுலாம் தைரியம் இல்ல. சௌமியா ஒண்ணும் செய்ய மாட்டாமா. சௌமியா உன் புருஷனோட இருக்கிறத எல்லாரும் பார்த்திருக்காங்க. அதனால அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாரும் உன் புருஷனை தான் குறை சொல்லுவாங்க. நீ கவலைப்படாதம்மா. இவங்க 2 பேரும் ஏன் இப்படி செய்றாங்க தெரியுமா? உன்னை அழ வைக்கணுங்கிறதுக்காக தாமா. வா நம்ம வீட்டுக்கு போலாம். மம்மி சீக்கிரமா சப்பாத்தி கொண்டு வாங்க. அவங்க இப்பதாமா சப்பாத்தி செஞ்சிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இந்த கொய்யாப்பழம் சாப்பிடு. இந்த வேண்டாம் பாட்டி, எனக்கு கொய்யாப்பழம் வேண்டாம். சொன்னா கேக்கணும். வேண்டாம் இங்க பாருமா, நான் சொன்ன கேப்பல்ல. இந்த இடம் சொல்லும். பாட்டி எனக்கு வேண்டாம். அது எனக்கு பிடிக்காது பாட்டி. ஜிலேபி. இந்த ஜிலேபி சாப்பிடு சாப்பிடு. உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல? எடுத்து சாப்பிடு. ஜிலேபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சூரியகாரிய போய் பார்க்கலாம். தேவையில்லாம அவளை நினைச்சு என் பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கா. நீ அவளை நேர்லயே பார்த்துடலாம். அங்க போய் அவளை ஒரே அடி. சரி, நீ ஒரு அடி போடு, நான் ஒரு அடி போடுறேன். சரியா? அடிப்பல்ல?
சரி பரவாயில்ல, உனக்கு சேர்த்து நானே அடிச்சிடுறேன். ஹலோ, இந்த உங்க அம்மா கிட்ட பேசு. பேசு. நாம எங்க இருக்கோம்னு அவகிட்ட சொல்லு. சௌமி செல்லம் எங்க இருக்க? நீ பத்திரமா தானே இருக்க? சொல்லு சொல்லு, என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு. ஜிலேபி. ஜிலேபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க அம்மா கிட்ட சொல்லு நாம எங்க போக போறோம்னு. சொல்லலையா? சௌமி அவர் உன்னை எங்க கூட்டிட்டு போறாரு? சொல்லுமா, அம்மா கிட்ட சொல்லு. நீ பயப்படாத, அம்மா உடனே அங்க வந்துடுவாங்க. நானே சொல்றேன் கொடு. ஜிலேபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் என் பொண்ணும் இங்க இருந்து சூரியகாரிய பார்க்க போறோம். நீங்களா ஒரு மனுஷனா? வெக்கமால? அவ சின்ன குழந்தை, உங்களுக்கு அவ என்ன பாவம் செஞ்சா? எனக்கு நான் சொல்றது கேளு. சாப்பிடு சாப்பிடு. காலி பண்ணு. ஐயோ, என்ன என் புருஷன் இருக்காருல்ல, நம்ம சௌமியாவை சூனியக்காரிக்கிட்ட கூட்டிட்டு போறாராம். பைத்தியக்காரத்தனமா அவர் ஏதாவது செஞ்சுட்டு போறாரு. நான் போகணுமா? நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணு அவர் எங்க கூட்டிட்டு போயிருக்காரு தெரியல. நான் உடனே போகணுமா? அவள அவன் எதுவும் செய்ய மாட்டான். நான் சொல்றத கேளுமா, ஒண்ணும் செய்ய மாட்டான். நீ பயப்படாத. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே ஆகாதுமா. குழந்தைங்களுக்கு சாப்பிட ஏதாவது செய்வா. சொன்னா கேட்கணும், அழக்கூடாது. உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அம்மா, அம்மா, அம்மா. சௌமி, அக்கா, உன்னோட பிரைஸ் என்னோட பிரைஸை விட ரொம்ப அழகா இருக்கு. சரி வாக்கா, நம்ம ரெண்டு பேரும் நம்ம பிரைஸை ஒண்ணா வைக்கலாம். சௌமியா, உனக்கு ஒண்ணு இல்லைல்ல? உங்க அப்பா உன்னை ஏதாவது அப்படின்னா உன் பொண்ணை சாப்பிட நான் ஒன்னும் கூட்டிட்டு போறேன். ஜிலேபி சாப்பிட தான் கூட்டிக்கிட்டு போனேன். ஆத்திரம் வருதா? ஆ. அக்கா, அந்த பிரைஸை நீங்க என்கிட்ட கொடுங்க. என் பிரைஸோட சேர்த்து ரெண்டுத்தையும் ஒண்ணா வைக்கிறேன். நம்ம பெரியவங்க ஆகிறதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிரைஸை நிறைய சேர்த்து வைக்கலாம்க்கா. அப்புறம் ஷெல்ஃப் ஃபுல்லா நம்ம வாங்கின பிரைஸ் தான் இருக்கும். ஒரு நிமிஷம். இது ஃபர்ஸ்ட் பிரைஸ் தானே? உங்ககிட்ட இருக்கிறது செகண்ட் பிரைஸ். ஃபர்ஸ்டும் செகண்டும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? தனித்தனியா தானே இருக்கணும். குழந்தைங்க கிட்ட என்ன பேசுறீங்க? நான் சரியா தான் சொல்றேன். சௌமியாவுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு, சுமதிக்கு செகண்ட் பிரைஸ். அதனால ரெண்டு பிரைஸையும் ஒரே இடத்துல எப்படி வைக்க முடியும்?
எப்படி வைக்க முடியும் இல்லம்மா? அதனால என்னடா மகேந்திரா, 2 பேரும் தான் ஜெயிச்சிருக்காங்களே. ஒருவேளை சௌமியா ஓடாம இருந்திருந்தா நம்ம சுமதி தானே ஜெயிச்சிருப்பா. சுமதி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும், ஆனா வரலையே. இனிமேல் இப்படித்தான் நடக்கும். சௌமியா எப்பவும் ஃபர்ஸ்ட் வருவா, சுமதி செகண்ட் தான் வருவா. அது ஏன்னா அவங்க அம்மா கூட எல்லாம் இருக்கா, அதான். சரியா சொன்ன மகேந்திரா. சுமதி அவ அம்மா கிட்ட இருக்கணும்னு சொன்னா அப்புறம் இப்படித்தானே நடக்கும். சுமதி அவ அப்பா கூட இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம். சரிம்மா, வா வா நம்ம போலாம். சௌமியா நில்லு, நான் உனக்காக பாயசம் செஞ்சிருக்கேன். நிர்மலா, நான் உனக்கு சொன்னது ஞாபகம் இல்லாம போச்சா? நான் கிழிச்ச கோடு வேணா இல்லாம போயிருக்கலாம், அதுக்காக நீ உள்ள வர முயற்சி பண்ண. உன்னை மட்டும் மறந்துடாத. கோட்டை கிழிச்சு வீட்டை பிரிச்சதும் இல்லாம நம்ம உறவுகளையும் பிரிச்சுக்கிட்டோம், ஞாபகம் வச்சுக்க. இது என் சௌமியாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாயசம். இது அவ சாப்பிட்டே தான் ஆகணும். இதை யாரு தடுக்க நினைச்சாலும் தாண்டி போய்கிட்டே இருப்பேன். சௌமியா செல்லம், பாயசம் சாப்பிடு. சௌமியாவுக்கு பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க, ஆனா உன் பொண்ணு சுமதி பாவம், அவ ரொம்ப நேரமா பசிக்குது பசிக்குதுன்னு கத்திக்கிட்டு பாயசம் பண்ணது சௌமியாவுக்கு கொடுக்க வந்துட்ட. மகேந்திரா, சௌமியாவுக்கு கூட வந்து ஜிலேபி சாப்பிட்டால, உனக்கு ஏன் எல்லாம் மறந்து போகுது? நீ 2 பொண்ணை பெற்றிருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இல்லாம போயிடுதா? பாவம் அந்த பொண்ணு, இனிமே அம்மா கூட தான் இருக்க போறேன்னு எவ்வளவு ஆசையோட சொன்ன, ஆனா அவ மேல கொஞ்சம் கூட பாசமே காட்ட மாட்டேங்கிற. இத்தனை வருஷம் அவளுக்கு நான் தான் தாய் பாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கேன். இப்பதான் அவளை உன் கூடவே வச்சுக்கிட்டல, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து. நீயும் கேட்டுக்கிட்டு தானே இருந்த. மைதானத்துல இருந்து பசிக்குது பசிக்குதுன்னு அவ எத்தனை தடவை சொன்னா. இத பத்தி உனக்கு கவலையே இல்ல? நீ என்ன பொண்ணு? சரி, அதை என்கிட்ட கொடு, நான் உன் பொண்ணு சாமியா ஊட்டி விடுறேன். என்ன பாக்குற? போய் சுமதிக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. பாரு, பசியோட அவ எப்படி நின்னுகிட்டு இருக்கா. கேக்குறப்போ சுமதி, இங்க பாருமா, அவங்க சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காது. நான் உனக்கும் சேர்த்துதான் பாயசம் செஞ்சேன். நீ இங்க இரு, அம்மா எடுத்துட்டு வரேன். இது பாருடா செல்ல, உனக்கும் நான் செஞ்சிருக்கேன். வா, வந்து உட்காந்து சாப்பிடு. நானே உனக்கு ஊட்டி விடுறேன். கட்டு. எனக்கு இந்த பாயசம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க போய் சௌமியா அக்காக்கே ஊட்டி விடுங்க. அக்காவை தானே உங்களுக்கு பிடிக்கும். பாட்டி சொல்றது உண்மைதான். உங்களுக்கு சௌமியா அக்கா மேலதான் பாசம் அதிகம். என் மேல துளி கூட பாசம் இல்ல. எப்ப பார்த்தாலும் சௌமியா சௌமியா சௌமியா. சுமதி செல்ல, அப்படி விடாதீங்க. இனிமே நான் உங்க கூட இருக்கவே மாட்டேன். சுமதி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சுமதி, என்னம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சுமதி, இனிமே நீ இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும். நீ போய் உங்க அம்மா கூடயே இரு. அவங்க கூடவே நீ விளையாடிக்கோ. எனக்கு எங்க அப்பா மட்டும் போதும், வேற யாரும் வேண்டாம். சுமதி, அம்மா சொல்றது கேளுமா. நான் அப்படி இல்ல. யாரும் வேண்டாம்.
ஆமா சுமதி, நீ இந்த மாதிரி கோடு கிழிச்சு நல்லதை தான் பண்ணிருக்க. ஆனா நீ உன் அம்மா கூட தான் இருக்க போற அந்த பக்கம். கோடி சொல்லும். சௌமியா அவ அப்பா கூட இங்கதான் இருக்க போற. எனக்கு எங்க அப்பா தான் வேணும், வேற யாரும் வேண்டாம். நானும் மகேந்திரனும் சேர்ந்து போட்ட திட்டம் நல்லாவே வேலை செய்யுது. நாங்க நினைச்ச மாதிரி சுமதி சௌமியாவையும் அவ அம்மாவையும் வெறுக்க ஆரம்பிச்சுட்டா.